அதிகாரம் 6வது வசனம் யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழிபட்டு தீர்த்தேன். அவன் தன் வழியிலே செல்வோம். அக்ஷரோ நம்மளுடைய அக்கிரமத்தை அதன் மேல் என்ன பேசினார். இங்கே நாம் வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இந்த ஆடுகளை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக அவனவன் தன் வழியிலே போனது போல ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தேவன் மெய்ப்பனாய் இருக்கிறேன். அதாவது இந்த வழி தப்பி திரிந்து போகிற எல்லா ஆடுகளுக்காகவும் தேவன் மெய்ப்பனாக இருந்து நம்மளை வழி நடத்துகிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். உதாரணமாக இங்கே வசனத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது, சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்ப கர்த்தர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய புல்லுள்ள இடங்கள்ல மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மளை கொண்டு போய் விடுகிற ஒரு தேவனா இருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும் போது, அவர் மெய்ப்பராய் நம்மளை வழி நடத்தும் போது, நம்மளை கரடு முரடான பாதைகள்லயோ இல்ல தேவையில்லாத ஒரு இடங்களிலேயோ விடுகிற தேவன் அல்ல, நம்மளை புல்லுள்ள இடங்கள்ல நம்மளை கொண்டு போய் விடுகிற தேவனா இருக்கிறார். இப்படிப்பட்ட மெய்ப்பனா இருக்கிற தேவன் இங்கே யோவான் 10:11 சொல்கிறார், நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். இங்கே பார்க்கிறோம், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இங்கே லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 100 ஆடுகளை குறித்து ஒரு உவமை சொல்லப்படுகிறது. இந்த 100 ஆடுகள்ல ஒரு ஆடு காணாம போகிறது. மீதி இருக்கிற 99 ஆடுகளையும் விட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக தன்னுடைய மேய்ப்பன் அந்த இரவு வேலை என்று சொல்லி பார்க்காமல், அது எப்படிப்பட்ட கரடு முரடான பாதைகள் என்று சொல்லி பாராதபடி, அந்த பாதையில் ஒருவேளை இந்த நேரத்திற்கு அடுத்து கொஞ்ச நேரம் தாமதமாய் போனால் ஏதாவது மிருக ஜீவன்கள் வந்துவிடும் என்று சொல்லி பயப்படாதபடிக்கு, அந்த மிருக ஜீவன்கள் மூலமாக தன்னுடைய ஆடு பறிபோய் விடுமே என்று சொல்லி அந்த ஆட்டின் மேல் கவலையுற்றவராக, அந்த ஆட்டின் மேல ஒரு இரக்கம் உள்ளவர்களாக அந்த ஆட்டை தேடி போகிறதை நாம் வாசிக்கிறோம். அந்த ஆடை அவர் கண்டுபிடித்து அதை மகிழ்ச்சியோடு கூட தன் தோளின் மேல போட்டு கொண்டு வருகிறார். இன்றைக்கு நம்மளையும் கூட தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்ப்பராய் இருந்து தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எப்படியாவது என்னுடைய ஆடு, என்னுடைய ஆட்டுக்குட்டி, என்னுடைய மகன், என்னுடைய மகள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றிலும் அவர் பிரயாசப்படுகிற தேவனாய் இருக்கிறார். எப்படி என்று சொன்னால், இங்கே நாம் இந்த மேய்ப்பனை குறித்து அநேக வசனங்கள் யோவான் 10ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும். 10:16 சொல்லுகிறது, இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை எல்லாம் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். அப்ப தொழுவத்தில் உள்ள ஆடுகள் மாத்திரமல்ல, எனக்கு வேற ஆடுகளும் இருக்கிறது. இங்க லிட்டரலா சொல்ல போனா யூத ஜனங்கள் மற்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, புறஜாதியில இருக்கிற ஜனங்களும் என்னுடைய ஜனங்கள் தான். அவங்களும் என்னுடைய மந்தை மேய்ப்புல வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் மேய்ப்பன் மாத்திரம் அல்ல, நான் இங்கே மேய்ப்பன் மாத்திரமல்ல,
நான் என்னவாக மாறுகிறேன் என்று சொல்லி கீழே உள்ள காரியங்களை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக இங்கே லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினேன். அவன் குள்ளன் ஆனபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இங்கே ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே சகை எனப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு உயர்ந்த அந்தஸ்துள்ள ஒரு மனிதன். இந்த அந்தஸ்துள்ள மனிதன் அங்கே எரிகோ பட்டணத்திலே இருக்கிறார். இந்த எரிகோ பட்டணத்திலே இவர் வா என்று சொன்னால் வருவதற்கும், இவர் போ என்று சொன்னால் போவதற்கும், இவருடைய எல்லா பணிகளையும் செய்வதற்கு இவருக்கு அநேக வேலைக்காரர்கள் இருந்தும் கூட இவருடைய வாழ்க்கையில ஒரு மன நிம்மதி என்பது இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. இந்த சமாதானம் எங்கே கிடைக்கும் என்று சொல்லி தேடி அலைகிற ஒரு மனிதனாக காணப்படுகிறார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எரிகோ பட்டணம் வழியாய் வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவர் போகிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னதாகவே தெரியும், எனக்காக அங்க ஒரு ஆடு காத்து கொண்டிருக்கிறது, நான் மேய்ப்பனா இருக்கிறேன், நான் என் ஆடுகளை தேடி திரிகிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஒரு ஆடுக்காக, இந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காக அவர் அந்த எரிகோ பட்டணத்தின் வழியாக போகிறார். இந்த எரிகோ பட்டணத்தின் வழியாய் போய் அந்த சகையு காட்டத்தி மரத்தின் மேல அங்க இருக்கிறதை பார்க்கிறார். இந்த சகையு உயர்ந்த அந்தஸ்து இருந்தாலும் இந்த சகையுக்கு எல்லா ஜனங்களையும் தனக்கு கீழே வைத்திருக்க அதிகாரம் இருந்தும் இவர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அப்ப இதுல நம்ம நன்றாக புரிந்து கொள்வது என்ன என்று சொன்னால், மேய்ப்பன் எப்படி ஆடுகளை தேடி வருகிறாரோ அதே போல ஆடுவும் மேய்ப்பனை தேடி போக வேண்டும். அதே யோவான் 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, ஆடு தன் மேய்ப்பனுடைய குரலை நன்றாய் அறிந்திருக்கிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மேய்ப்பன் நம்மளை தேடி வருகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது போல நாம் ஆடுகளாகிய நாம் மேய்ப்பனை நன்றாய் அறிந்து கொள்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுவதிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே எல்லா அதிகாரமும் அவருக்கு இருந்தாலும் கூட சகையோ தன் பண பதவிகள் எல்லாவற்றையும் விட்டு அவர் காட்டத்தி மரத்தில் ஏறுகிறார். அவரை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்திருந்தா, ஐயோ இந்த ஜனங்கள் என்னை பார்த்தால் என்ன நினைப்பார்கள், நான் இவ்வளவு அந்தஸ்து இருக்கிறேன், நான் இவ்வளவு அதிகாரத்திற்கு மேற்பட்டவனா இருக்கிறேன், என்னை போல ஒரு மனிதன் இந்த எரிகோ பட்டணத்தில் இருக்க மாட்டான் என்று கூட சொல்லியிருக்கலாம். ஆனாலும் கூட எதையும் குறித்து கவலைப்படாமல் அந்த காட்டத்தி மரத்தில் அந்த மனிதன் ஏறினான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வருவதற்கு, ஐயோ இவர்கள் என்னை பார்த்தால் என்ன சொல்லுவார்கள், இந்த ஜனங்கள் என்னை குறித்து என்ன பேசுவார்கள் என்று சொல்லி நாம் நினைக்காதபடிக்கு, நாம் அப்படி இருக்காதபடிக்கு, ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் சில பாவங்கள் இருக்கும், சில அநியாயங்கள் இருக்கும், சில அக்கிரமங்கள் இருக்கும். ஒருவேளை இந்த கிறிஸ்துவ வட்டாரத்துல பார்க்கும்போது நம்மளும் ஒரு கிறிஸ்தவனை போல வாழ்ந்து விட்டு போயிடலாம் அப்படின்னு இல்லாதபடிக்கு, நான் கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறேன் என்று சொல்லி நாம் நிதானித்து அறிய வேண்டும். கிறிஸ்தவர்களை போல வாழாமல் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்கிறேன் என்பதை அறிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இங்கே எல்லாவற்றையும் மறந்து இந்த சகையை காட்டத்தி மரத்தில் ஏறின உடனே அந்த இயேசு அங்கே வந்த உடனேயே அங்கே நின்று அவரை எப்படிப்பட்டவன் பார்க்கத்தான் போனாரு. ஆனா இயேசு, நீ இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வாரேன்னு இன்னைக்கு ஆண்டவர் நம்மளையும் பார்த்தாதான் சொல்றாரு. அந்த மேய்ப்பன் ஆடுகளை தேடி வருகிறார். ஆடுகளாகிய நாம் ஆண்டவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று பிரயாசப்பட வேண்டும். அந்த தாகம்
அந்த பாரம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இயேசு அந்த இடத்தில் வந்து அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இன்னைக்கு இருதயமாகிய கதவிலே ஆண்டவர் தங்க வேண்டும். இருதயமாகிய அந்த இருதயத்திலே நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் நம்முடைய ஆலயத்திலே தங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு காலையில் ஆராதனையில கேட்டது போல, செய்தியில கேட்டது போல, நம்மளை 4 கண்கள் பார்த்து கொண்டிருக்குது. 2 கண்கள் ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார், 2 கண்கள் சாத்தான் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம சாத்தானுடைய கண்களுக்கு விழுகிறவர்களா இருக்கிறோமா, ஆண்டவராய கண்களுக்கு விழுகிறவர்களா இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை மாத்திரம்தான் நமக்கு செய்தாரா? நம்மளை தேடி மட்டும்தான் வந்தாரா? நம்மளை அரவணைக்க மட்டும்தான் வந்தாரா? நம்மளை தப்புவிக்க மட்டும்தான் வந்தாரா என்று சொல்லி பார்த்தால் எதற்கும் மேலாக ஆண்டவர் அங்கே வாசிக்கலாம். ஏசாயா 53:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டு குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். மெய்ப்பனாக இருந்த அந்த ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஆட்டு குட்டியை போல, ஒரு நமக்கு மெய்ப்பன் ஒரு ஆட்டை போல இங்கே வந்து எப்படியாவது தன் ஆடுகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவரே ஆடை போல இந்த இடத்துல அடிக்கப்படுகிறார். ஒரு மயிர் கத்திரவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, ஒரு ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் என்பதற்கு, நம் மேல அவ்வளவு அன்பு வைத்திருக்கார் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அவரே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம் ஆடுகளாய் இருக்கிற நாம் சில நேரங்கள்ல ஆண்டவரை விட்டு விலகி ஓடுகிற போது ஆண்டவரே நமக்காக ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுகிறார். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில, கொல்கதா மலையில நம்மளுக்காக அங்க சிலுவையில அறையப்படுகிறார், நமக்காக காயங்கள் படுகிறார், நமக்காக அவமானங்கள் படுகிறார், நமக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நமக்காக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கடவுளாக இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? இப்படிப்பட்ட தேவனை நாம் எப்படி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? இப்படிப்பட்ட தேவனை நாம் எப்படி அவர் சமூகத்திலே வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கிறோம். சகையு அன்றைக்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் தேவனை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரை பார்க்க அவர் முன்னேறி சென்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பார்ப்பதற்கு நாம் எத்தனை அடிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கோம், எத்தனை ஸ்டெப்பு நம்ம போய் முன்னேறி கொண்டு கொண்டிருக்கோம். மற்ற ஜனங்களை பார்த்து நாம் மற்ற ஜனங்களை போல வாழ்ந்து விட்டு போயலாம் என்று சொல்லி இருக்கிறோம். இல்லை என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த நாளையும் கூட நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்பட்ட ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நமக்கு மெய்ப்பனா இருந்து கொண்டிருக்கிறார். அந்த மெய்ப்பன் பாதையில நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா, இல்ல ஓனாயின் வழியில நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? நாமே அறிந்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம்.